வணக்கம். முன் செய்திகளுக்கான ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை அரசு மருத்துவமனையில் ஒரே நாளில் 2 குழந்தைகள் இறந்ததால் உறவினர்கள் மறியல். பெற்றோரிடம் மருத்துவ இயக்குனர் சமரசம். மணக்குள விநாயகர் தேவஸ்தானத்தில் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட கடைகள் ஒப்படைப்பு. வெளிநாட்டில் வாழும் இந்தியர் 31 லட்சம் நன்கொடை. இந்தியாவில் முதல் முறையாக புதுவை பஸ் நிலையத்தில் மின்சார உற்பத்தி மேடை பணி தீவிரம். கடைகளுக்கு விநியோகம் செய்ய திட்டம். இனி விரிவான செய்திகள். புதுவை அரசு மருத்துவமனையில் ஒரே நாளில் 2 குழந்தைகள் மரணமடைந்த சம்பவம் பெற்றோரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை கோவிந்த சாலை அடுத்த கண்டக்டர் தோட்டம் பிரியதர்ஷினி நகரை சேர்ந்தவர் ஜெயேந்திரன் தட்டுவண்டி ஓட்டி பிழைப்பு நடத்தி வருகிறார். இவரது மனைவி நதியா கர்ப்பமான இவர் பிரசவத்திற்காக எல்லைப்பிள்ளை சாவடி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இவருக்கு கடந்த 2ஆம் தேதி சுகப்பிரசவத்துடன் ஆண் குழந்தை பிறந்தது. நலமாக இருந்த குழந்தைக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. பின்னர் அந்த குழந்தை அவசர சிகிச்சை பிரிவில் வெண்டிலேட்டரில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் தாயிடம் கொடுக்கப்பட்ட குழந்தைக்கு நேற்று திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டது. மீண்டும் அந்த குழந்தைக்கு சிகிச்சை அளித்தனர். அப்போது குழந்தையின் கையில் நிறைய ஊசி போட்டதாக கூறப்படுகிறது. சிறிது நேரத்தில் அந்த குழந்தை மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் இது குறித்து உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். இதேபோல் பெரியார் நகரை சேர்ந்த மணிவண்ணன் மனைவி வள்ளி பிரசவத்திற்காக சேர்க்கப்பட்டார். வயிற்றில் குழந்தை அசைவு நன்றாக உள்ளதாக கூறிய மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்துதான் குழந்தை எடுக்க வேண்டும் என கூறியுள்ளனர். அறுவை சிகிச்சைக்கு உறவினர்களும் ஒப்புக்கொண்டனர். நேற்று காலை அறுவை சிகிச்சைக்கு பின் குழந்தை இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறினர். அதிர்ச்சியடைந்த அவர்கள் வயிற்றில் நல்ல அசைவுடன் இருந்த குழந்தை திடீரென இறந்ததற்கான காரணம் மருத்துவர்களின் அலட்சியமே காரணம் என கூறி மருத்துவ அதிகாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அடுத்தடுத்து 2 குழந்தைகள் இறந்த சம்பவத்தால் மருத்துவமனையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. குழந்தை இறந்த ஆவேசத்தில் ஜெயேந்திரன் கண்டக்டர் தோட்டத்தில் உள்ள உறவினர்கள் தகவல் கொடுத்தார். 2 பெற்றோரின் உறவினர்களும் வந்து குழந்தை இறந்ததற்கான காரணத்தை மருத்துவரிடம் கேட்டனர். அதற்கு அவர்கள் சரியான காரணம் கூறவில்லை என்று தெரிகிறது. ஆவேசமடைந்த அவர்கள் மருத்துவமனை எதிரே இருந்த குழந்தையுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து தாசில்தார் ரமேஷ், முதலியார்பேட்டை இன்ஸ்பெக்டர் கணேஷ், சப் இன்ஸ்பெக்டர்கள் ரமேஷ் தலைமையிலான போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது மறியலை கைவிட மறுத்த பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் கைகலப்பு ஏற்பட்டது. இதனிடையே குழந்தைகள் மரணம் தொடர்பாக மருத்துவ இயக்குனர் ராமனுடன் சட்டமன்ற உறுப்பினர் நேரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அப்போது குழந்தைகள் மரணம் குறித்து விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். மணக்குள விநாயகர் தேவஸ்தானத்தில் அருகில் கட்டப்பட்டுள்ள கடைகளை பயனாளியிடம் முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி மணக்குள விநாயகர் தேவஸ்தானத்தில் திருப்பணி வேலைகள் நடைபெற்று விரைவில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இந்நிலையில் ஆலயத்தின் வடக்கு புற பகுதியை விஸ்தரிப்பு செய்து அதன் பக்க சுவற்றில் அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் செய்து அங்கிருந்த 7 கடைகள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டன. மறுசீரமைப்பு செய்யப்பட்ட இந்த 7 கடைகளுக்கான சாவிகளை கடைகளை நடத்தி வந்தவர்களிடம் முதலமைச்சர் ரங்கசாமி முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கினார். அப்போது புதுச்சேரி எழில் நகரை சேர்ந்த ரமேஷ் மணக்குள விநாயகர் கோவில் திருப்பணிக்காக ரூபாய் 31 லட்சத்தினை முதலமைச்சரிடம் வழங்கினார். நிகழ்ச்சியின் போது இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் மோகன்தாஸ், ஆரங்காவல் குழு தலைவர் ராமச்சந்திரன், நிர்வாக அதிகாரி கருணாகரன், பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சத்தியமூர்த்தி மற்றும் ஆரங்காவல் குழுவினர் கலந்து கொண்டனர். இந்தியாவில் முதல் முறையாக புதுவை பஸ் நிலையத்தில் மின் உற்பத்தி செய்வதற்கான மேடை அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலைய நுழைவு வாயிலில் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய எனர்ஜி பிளாட்ஃபார்ம் கருவி பொருத்தும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. இதன் மூலம் தயாரிக்கப்படும் மின்சாரம் பேருந்து நிலையம் முழுவதும் பயன்படுத்த முடியும். நிலவி வரும் மின் பற்றாக்குறையால் பொதுமக்கள் பலர் சூரிய சக்திக்கு மாறி வருகின்றனர். தமிழகத்தில் காற்றாலை மூலம் மின் உற்பத்தி செய்யும் முறை காணப்படுகிறது. இந்நிலையில் புதுவையில் பேருந்து நிலைய நுழைவு வாயில்களில் வேகத்தடைக்கு மாற்றாக எனர்ஜி பிளாட்ஃபார்ம் அமைப்பதன் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யும் முறை அறிமுகமாகிறது. புதுச்சேரி பேருந்து நிலையத்தின் நுழைவு வாயிலில் எனர்ஜி பிளாட்ஃபார்ம்
பிளாட்ஃபார்ம் கருவியை பொருத்தி அதன் மேல் பேருந்துகள் வாகனங்கள் ஏறி செல்லும் போது அவற்றின் அழுத்தத்தை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கும் திட்டத்தை புதுச்சேரி பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட் தொடங்கியுள்ளது. இதற்கான பணியில் சென்னையை சேர்ந்த தனியார் நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. இந்த எனர்ஜி பிளாட்ஃபார்ம் கருவி ஹைட்ராலிக் பிரஷர் பவர் சிஸ்டம் என்ற அதிநவீன தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. சுமார் 8 மீட்டர் நீளம் கொண்ட இக்கருவியை பேருந்தில் கடக்கும் போது அழுத்தம் ஏற்படுகிறது. இதனால் கருவியின் கீழ்ப்பகுதியில் உள்ள எண்ணெய் குழாய்களும் அழுத்தப்படும். இந்த அழுத்தத்தினால் எண்ணெய் குழாய்களுடன் இணைக்கப்பட்டுள்ள ஜெனரேட்டர் சுழன்று மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது. பின்னர் உற்பத்தி செய்யப்பட்ட மின்சாரம் அருகில் உள்ள மின்கலத்தில் சேமித்து வைக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து இரவு நேரங்களில் பேருந்து நிலையத்தில் உள்ள அனைத்து மின் விளக்குகளும் பயன்படுத்தப்பட உள்ளது. தாய்ப்பால் வார விழாவை முன்னிட்டு நடைபெற்ற முகாமில் அதன் முக்கியத்துவம் குறித்து விளக்கமளிக்கப்பட்டது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்டம் சார்பில் தாய்ப்பால் ஊக்குவிக்கும் வார விழா கொம்பாக்கம் செங்கனியம்மன் கோவில் வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி விஜயலட்சுமி தலைமையேற்றார். மேலும் சுகாதார செவிலியர்கள் கீதா, சாவித்ரி, பிரபாவதி, நல அதிகாரிகள் அமுதா, ரவிச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு தாய்ப்பாலின் அவசியம் பற்றி பேசினார்கள். இவ்விழாவின் நிகழ்ச்சிகளை ஊழியர் விஜயலட்சுமி மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த தாய்மார்கள் தங்களது குழந்தைகளுடன் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுவை குர்சுகுப்பம் அரசு துவக்க பள்ளியில் மாணவர்களின் அறிவியல் படைப்புகள் பார்வைக்கு வைக்கப்பட்டன. குர்சுகுப்பம் அரசு துவக்க பள்ளி அளவிலான அறிவியல் கண்காட்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் சாந்தி திறந்து வைத்தார். புதுப்பாளையம் அரசு தொடக்க பள்ளி ஆசிரியர் சுமதி மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டு மதிப்பீடு செய்தார். முதலாம், இரண்டாம் பரிசு பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. மற்றவர்களுக்கு ஆறுதல் பரிசும் அளிக்கப்பட்டது. இவ்விழாவினை பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பகுதி நேர ஊழியர், தினக்கூலி ஊழியர் செய்திருந்தனர். நினைவு தினம் சபாநாயகர் சபாபதி, அமைச்சர் ராஜவேலு மற்றும் தமிழறிஞர்கள் மாலை அணிவித்து மரியாதை. கல்வி மாநாட்டை முன்னிட்டு புதுவை காரைக்காலில் மிதிவண்டி பரப்புரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நடத்துகின்றனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன. புதிய மின் மாற்றியை அமைச்சர் பன்னீர்செல்வம் இயக்கி வைத்தார். உழவர்கரை தொகுதி அரும்பார்த்தபுரம் கணபதி நகரில் 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 200 kVA புதிய டிரான்ஸ்பார்மர் மற்றும் முத்துப்பிள்ளை பாளையத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 200 kVA டிரான்ஸ்பார்மரை 315 kVA திறனை அதிகரித்து உள்ளாட்சி அமைச்சர் பன்னீர்செல்வம் டிரான்ஸ்பார்மரை இயக்கி வைத்தார். அவர்களுடன் செயற்பொறியாளர் பத்ரி நாராயணன், உதவி பொறியாளர் விட்டல்நாதன், ராமசாமி, மின்துறை ஊழியர்கள் நந்தகோபால், பழனிவேல், நாராயணசாமி, முனியாண்டி, வரதராஜன் மற்றும் திருவாளர்கள் அருள்செல்வம், அழகானந்தம், முருகன், சேகர், சிவா, ரமேஷ், ஆனந்தராமன், அருளானந்தம், தாமோதரன், நலசங்க பொறுப்பாளர்கள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள்.
உசுறு தொகுதியை சேர்ந்த கோபாலன் கடை பகுதியில் அதிகரித்து வரும் மக்கள் தொகையால் நிலவும் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க புதுவை அரசு பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் மூலம் புதிய ஆழ்துளை கிணறு மற்றும் குடிநீர் இறைவை நிலையம் சுமார் 10 லட்சம் செலவில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன் முதற்கட்ட பணியாக ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியை வியாழன் அன்று பெரம்பை மூலக்குளம் சாலையில் கோபாலன் கடை பழைய நீர்த்தேக்க தொட்டி அருகாமையில் உள்ள குளக்கரையில் உசுறு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த விழாவில் செயற்பொறியாளர் ஜெயக்குமார், உதவி பொறியாளர் ஜெயச்சந்திரன், இளநிலை பொறியாளர் சிவானந்தம் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதன் மூலம் கோபாலன் கடை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் மேம்படும். நெல்லித்தோப்பு மற்றும் உசுடு பகுதியில் அரசின் நலத்திட்ட பணிகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் துவக்கி வைத்தனர். வானரப்பேட்டை ஏழை பிள்ளையார் தோட்டம் பகுதியில் 83 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் சமுதாய நல கூடத்தை தொகுதி எம்எல்ஏ அன்பழகன் பார்வையிட்டார். உடன் நகராட்சி ஆணையர் ராஜமாணிக்கம், செயற்பொறியாளர் சிவபாலன், இளநிலை பொறியாளர் சாம்பசிவம் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். புதுச்சேரி சமூக நலத்துறை மூலமாக நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த நாவிதர்களுக்கான தொழிற்கல்வி வழங்கும் நிகழ்ச்சி சமூக நலத்துறை அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு உபகரணங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் இயக்குனர் உத்தமன், சாந்தி, ரத்னா, சரவணன் மற்றும் கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு என்ஆர் கட்சி நிர்வாகி ஆனந்த லட்சுமி தலைமையில் பூத்துறையில் உள்ள சகோதர மறுவாழ்வு மையத்தில் அன்னதானம் நடைபெற்றது. அமுதா, சுஜாதா, பொதுப்பணித்துறை பொறியாளர் கூட்டமைப்பு தலைவர் ரமேஷ், துணைத் தலைவர் சோமு, செயலாளர் ஐயனாரப்பன் மற்றும் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் உடனிருந்தனர். புதுவையில் வாணிதாசன் நினைவு நாளை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு சபாநாயகர், சபாபதி, அமைச்சர் ராஜவேல் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கவிஞர் வாணிதாசன் நினைவு தினம் வியாழக்கிழமை அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது உருவ சிலைக்கு சபாநாயகர், சபாபதி, அமைச்சர் ராஜவேலு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து கவிஞர் வாணிதாசன் குடும்பத்தினரும் தமிழறிஞர்களும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கல்வி உரிமை மாநாட்டை வலியுறுத்தி புதுவை மற்றும் காரைக்காலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சைக்கிள் பரப்புரையில் ஈடுபட்டனர். திருமாவளவன் பிறந்த நாளை முன்னிட்டு வருகிற 17ஆம் தேதி சேலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கல்வி உரிமை மாநாடு நடைபெற இருக்கிறது. ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவச கல்வி வழங்குவதுடன் தமிழ் வழி கல்வியாக வழங்க வேண்டுமென வலியுறுத்தி புதுவை மற்றும் காரைக்காலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மிதிவண்டி பரப்புரையில் ஈடுபட்டனர். இதனை கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் பாவாணன் துவக்கி வைக்க இதில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் பிரெஞ்சு இந்திய புதுச்சேரி பூர்வீக முதியோர் சங்கத்தினர் பிரெஞ்சு வாக்குரிமை கேட்டு காமராஜர் சிலை அருகில் இருந்து ஊர்வலமாக சென்று தபால் நிலையம் அருகில் உண்ணாவிரதம் இருந்தனர். இதற்கு சங்க தலைவர் முனுசாமி தலைமை தாங்க சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கல்வித்துறை ரொட்டிப்பால் ஊழியர்கள் 34வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரொட்டிப்பால் ஊழியர்களை கல்வித்துறை பகுதி நேர ஊழியர்களாக மாற்ற வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கும் தேதியில் ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும். நிலுவையில் உள்ள 10 மாத சம்பளத்தை வழங்க வேண்டும். ரொட்டிப்பால் ஊழியர்களை கல்வித்துறை ஊழியர்களாக மாற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி கல்வித்துறை ரொட்டிப்பால் ஊழியர்கள் சங்கத்தினர் கடந்த 34 நாட்களாக தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதில் சங்க நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டுள்ளனர். கோரிக்கை நிறைவேறும் வரை இதே போன்ற போராட்டம் நடைபெறும் என சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர்.
செய்திகள் தொடர்கின்றன. புதுவை துறைமுக முகத்வாரத்தை தூர்வாரி படகுகள் சேதமாவதை தடுக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்காவிட்டால் மீனவர்கள் வறுமையில் வாடும் நிலை ஏற்படுகிறது. புதுவை தேங்காய் திட்டில் அமைந்துள்ள புதிய துறைமுக முகத்வாரத்தில் மணல் திட்டுகள் அதிகமாகிவிடும் நேரங்களில் கடலில் மீன்பிடித்துவிட்டு கரை திரும்பும் விசைப்படகுகள் இந்த மணலில் சிக்கி கவிழ்ந்து வருவது தொடர்கதையாகிவிட்டது. இதனால் புதுவை அரசு பொதுப்பணித்துறை முகத்வாரத்தில் உள்ள மணல் திட்டுகளை அகற்ற டெண்டர் விட்டு இந்த மணலை அகற்றி வந்தது. இப்படி எடுக்கப்படும் மணல் மீண்டும் கடலில் கொட்டப்பட்டதால் இதனால் எந்தவித பயனும் இல்லை என்ற நிலைமை காணப்பட்டது. அதுபோன்ற சூழ்நிலையில் துறைமுக முகத்வாரத்தில் மணல் அல்ல டெண்டர் விடப்படவில்லை என்பதால் கடந்த சில மாதங்களில் மணல் திட்டு அதிகமாக பல விசைப்படகுகள் கடலில் கவிழ்ந்தும் பாறையில் மோதியும் விபத்துக்குள்ளாகி வருகின்றன. இதுகுறித்து மீன்வளத்துறை அதிகாரியிடம் பலமுறை முறையிட்ட போதிலும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என்பதால் மீனவர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதுபோன்ற சூழலில் படகுகள் சேதமாவதை தடுக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் துறைமுகத்தில் உண்ணாவிரதம் இருந்தனர். இதனிடையே துறைமுக முகத்வாரத்தில் தூர்வார நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக துறைமுகத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் துறைமுகம் ஆழப்படுத்தப்படாவிட்டால் விசைப்படகு மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. புதுவை சாராய வடியாலை லாப பங்கு தொகையை முதல்வரிடம் சட்டமன்ற உறுப்பினர் VMC சிவக்குமார் வழங்கினார். புதுவை சாராய வடிசாலை வரையம் 2011-2012 138.24 லட்சம் லிட்டர் மது விற்பனையை 30.36 கோடிக்கு வரிக்கு பின் நிகர லாபமாக 5.21 கோடியை அவ்வாண்டில் ஈட்டியது. 2012-13 ஆண்டில் 148.54 லட்சம் லிட்டர் மது விற்பனை 35.43 கோடிக்கு வரிக்கு பின் லாபமாக 4.81 கோடி ஈட்டியுள்ளதாக தற்காலிக முடிவுகள் தெரிவிக்கின்றன. இம்முடிவுகள் அடிப்படையில் தற்போது இந்த நிறுவனம் 2011-2012 நிதியாண்டிற்கான பங்காயதமாக 103.29 லட்சம் அளவிலும் மற்றும் 2012-2013 நிதியாண்டிற்கு இடைக்கால பங்காயதமாக 60 லட்சத்தையும் புதுவை அரசிற்கு வழங்குகிறது. இதனை இந்நிறுவனத்தின் தலைவர் VMC சிவக்குமார் இயக்குனர் கிருஷ்ணகுமார் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் வழங்கினார். அப்போது நிறும மேலாண் இயக்குனர் குமாரகிருஷ்ணன், நிறும செயலாளர் குலோத்துங்கன், பொது மேலாளர் டென்சிங் மற்றும் மேலாளர் ஜெயக்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் AVR ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரிக நகைகள். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையில் இருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை அரசு மருத்துவமனையில் ஒரே நாளில் 2 குழந்தைகள் இறந்ததால் உறவினர்கள் மறியல். பெற்றோரிடம் மருத்துவ இயக்குனர் சமரசம்.
விநாயகர் தேவஸ்தானத்தில் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட கடைகள் ஒப்படைப்பு. வெளிநாட்டில் வாழும் இந்தியர் 31 லட்சம் நன்கொடை. இந்தியாவில் முதல் முறையாக புதுவை பஸ் நிலையத்தில் மின்சார உற்பத்தி மேடை பணி தீவிரம். கடைகளுக்கு விநியோகம் செய்ய திட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.